அண்ணே பாருங்க, 2 முறை பேசுறார். முதல் முறை வந்து என்னை 2 பேர் பைக்கில் சுற்றுறாங்க, பின்னாடி வர்றாங்கன்னு முதல் ஆடியோ கான்வர்சேஷன் பேசுகிறாங்க. 2வது ஆடியோ கான்வர்சேஷன் பெட்ரோல் பம்ப்லேருந்து பேசுகிறாங்க. அண்ணே காரில் இருக்கே மறுபடியும் துரத்துறாங்க. போய் அந்த பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ளே போய் பூட்டி வச்சுக்கிறார். அப்படி இருந்தும் அந்த கதவை உடைத்து வெளியே வந்து சரமாரியாக வெட்டி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். என்னென்ன காரணம்? தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் பொய் செய்தி எழுதினா தான் மக்களுக்கு கோவம் வரும். இன்னைக்கு உண்மை செய்தி எழுதினாவே இதை போன்ற அராஜகவாதிகள் வந்து வெட்டுறாங்க என்பதை கண்டிப்பாக நம்முடைய மண்ணில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது ஜேர்னலிஸ்ட், நீங்களா 2 வீலரில் போகிறீங்க, ஒருத்தர் லாரி எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணுவோம்? இது போன்ற போக்கு தமிழகத்தில் நீடித்தால் அரசு நம்முடைய ஜேர்னலிஸ்ட்டுக்கு எந்த பாதுகாப்பும் அளிக்காமல் இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி அரசு அதிகாரிகளுக்கு இங்கே மரியாதை இல்லை. விஏ போய் வெட்டுறான் மணல் கடத்துறவன். ஜேர்னலிஸ்ட்டுக்கு இன்றைக்கி உயிர் பாதுகாப்பு இல்லை. அதனால் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் எத்தனையோ பேர் 2 வீலரில் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, ரோட்டில் எங்கேயோ செய்தி சேகரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் உயிருக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக தமிழக அரசு இருக்குது. அதுவும் குறிப்பாக பல்லடத்தில் நடந்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டனத்துக்குரியது. நேற்று நாங்களும் கண்டன செய்திகளை பதிவு செய்திருந்தோம். நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் அண்ணன் அவர்கள் நேரில் போய் தனியார் மருத்துவமனையில் சகோதரரை சந்தித்து விட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. மத்திய அரசும் இதை கம்பீரமாக எடுத்து கொண்டிருக்கிறது என்று நம்முடைய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நேற்று பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசினாங்க. எங்கிட்ட தொலைபேசியில் சொன்னாங்க, இதை மிக மிக கம்பீரமாக நாங்கள் எடுக்கின்றோம் என்று. மாநில அரசு சப்பக்கட்டுப்பட்டி அந்த இன்ஸ்பெக்டர் காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் சொல்கிற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை செய்தி குறிப்பில் ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க, அவர் இதை பண்ணார் அதை பண்ணார், அதனால் ஏற்றுக்க மாட்டோம். ஒரு மனிதனை களங்கப்படுத்தக்கூடாது. நாம் கேட்பது, அந்த மனிதன் 2 முறை காவல்துறைக்கு தொலைபேசி மூலமாக சொல்லியும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியும் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லியும் ஃபோன் எடுத்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, வண்டி கலர் சொல்லுங்கள், இங்கே வாங்க, காலையில் வாங்கன்னா என்னென்ன அர்த்தம்? அதை விட்டு இன்றைக்கி அந்த ஜேர்னலிஸ்ட் மனிதரை களங்கப்படுத்துவதற்கான முழு முயற்சியில் மாநில அரசு காவல்துறை இறங்கியிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டியது. அண்ணே பாருங்க, 2 முறை பேசுகிறார். முதல் முறை வந்து என்னை 2 பேர் பைக்கில் சுற்றுறாங்க, பின்னாடி வர்றாங்கன்னு முதல் ஆடியோ கான்வர்சேஷன் பேசுகிறாங்க. 2வது ஆடியோ கான்வர்சேஷன் பெட்ரோல் பம்ப்லேருந்து பேசுகிறாங்க. அண்ணே காரில் இருக்கே மறுபடியும் துரத்துறாங்க. போய் அந்த பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ளே போய் பூட்டி வச்சுக்கிறார். அப்படி இருந்தும் அந்த கதவை உடைத்து வெளியே வந்து சரமாரியாக வெட்டி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். என்னென்ன காரணம்? தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் பொய் செய்தி எழுதினா தான் மக்களுக்கு கோவம் வரும். இன்றைக்கி உண்மை செய்தி எழுதினாவே இதை போன்ற அராஜகவாதிகள் வந்து வெட்டுறாங்க என்பதை கண்டிப்பாக நம்முடைய மண்ணில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது ஜேர்னலிஸ்ட், நீங்களா 2 வீலரில் போகிறீங்க, ஒருத்தர் லாரி எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணுவோம்? இது போன்ற போக்கு தமிழகத்தில் நீடித்தால் அரசு நம்முடைய ஜேர்னலிஸ்ட்டுக்கு எந்த பாதுகாப்பும் அளிக்காமல் இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி அரசு அதிகாரிகளுக்கு இங்கே மரியாதை இல்லை. விஏ போய் வெட்டுறான் மணல் கடத்துறவன். ஜேர்னலிஸ்ட்டுக்கு இன்றைக்கி உயிர் பாதுகாப்பு இல்லை. அதனால் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் எத்தனையோ பேர் 2 வீலரில் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, ரோட்டில் எங்கேயோ செய்தி சேகரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் உயிருக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக தமிழக அரசு இருக்குது. அதுவும் குறிப்பாக பல்லடத்தில் நடந்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டனத்துக்குரியது. நேற்று நாங்களும் கண்டன செய்திகளை பதிவு செய்திருந்தோம். நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் அண்ணன் அவர்கள் நேரில் போய் தனியார் மருத்துவமனையில் சகோதரரை சந்தித்து விட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. மத்திய அரசும் இதை கம்பீரமாக எடுத்து கொண்டிருக்கிறது என்று நம்முடைய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நேற்று பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசினாங்க. எங்கிட்ட தொலைபேசியில் சொன்னாங்க, இதை மிக மிக கம்பீரமாக நாங்கள் எடுக்கின்றோம் என்று. மாநில அரசு சப்பக்கட்டுப்பட்டி அந்த இன்ஸ்பெக்டர் காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் சொல்கிற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை செய்தி குறிப்பில் ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க, அவர் இதை பண்ணார் அதை பண்ணார், அதனால் ஏற்றுக்க மாட்டோம். ஒரு மனிதனை களங்கப்படுத்தக்கூடாது. நாம் கேட்பது, அந்த மனிதன் 2 முறை காவல்துறைக்கு தொலைபேசி மூலமாக சொல்லியும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியும் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லியும் ஃபோன் எடுத்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, வண்டி கலர் சொல்லுங்கள், இங்கே வாங்க, காலையில் வாங்கன்னா என்னென்ன அர்த்தம்? அதை விட்டு இன்றைக்கி அந்த ஜேர்னலிஸ்ட் மனிதரை களங்கப்படுத்துவதற்கான முழு முயற்சியில் மாநில அரசு காவல்துறை இறங்கியிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டியது.